வணக்கம் டாக்டர். பொதுவாகவே மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடாத, சுண்டல் சாப்பிடாத, பட்டாணி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் கேஸ் ஃபார்ம் ஆகிடும், வாயு தொல்லை வரும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு உண்மை? மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க எந்த மாதிரியான உணவை தவிர்க்கணும், எந்த மாதிரியான உணவை சேர்த்துக்கணும், கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். மூட்டு வலி இருக்கக்கூடிய சமயத்தில் மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பட்டாணி அந்த மாதிரியான வாய் சம்பந்தமான பொருட்களை தவிர்க்கணும். பொதுவாகவே சித்த மருத்துவர்கள்கிட்ட போகும்போது அது எல்லாமே அறிவுறுத்துவாங்க. சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது 3 குற்றங்கள், வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய 3 குற்றத்தில் வாதம், கபம் இது ரெண்டுத்தினுடைய பாதிப்பால வரக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தர்கள் சொல்றாங்க. இந்த வாதம், கபம் இது இரண்டையும் குறைக்கும்படியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இந்த வாதம், கபம் இரண்டையும் கூட்டாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். கூட்டாத உணவுகள் நம்ம எடுக்கும்போது இந்த வாதம், வாயுவை கூட்டக்கூடாது, உடம்புல ஈரத்தை கூட்டக்கூடாது. இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா மூட்டுல ஃபர்தரா வீக்கமோ வலியோ வராது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு கூற்று. அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பட்டாணி அது சார்ந்த உணவுகள் எல்லாமே ஹை கார்ப் டயட் அப்படின்னு இன்னைக்கு நவீன அறிவியல் குறிப்பிடுது. ஹை கார்ப் டயட் அதாவது என்ன அப்படின்னா, மாவுச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே சர்க்கரையுடைய அளவை கூட்டும். இவைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹை கார்ப் டயட் என்ன பண்ணுதுன்னா, பொதுவாகவே மூட்டுக்களில் வீக்கத்தை உண்டாக்கக்கூடியது இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். ஸோ இந்த மூட்டுக்கள் அந்த வீக்கம் வர்றதுனால இன்னும் மூட்டு வலியும் தேய்மானமும் அதிகமாகும். ஸோ அன்னைக்கு சித்தர்கள் சொன்ன வாத உணவுப் பொருட்கள் இன்னைக்கு ஹை கார்ப் டயட், இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் அப்படின்னு சொல்லி அறிவியலால உற்று நோக்கப்படுது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதான் இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ். ஸோ அப்போ என்னன்னா, ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று. ரெண்டாவது, லெக்யூம்ஸ் நீங்கள் சொன்னக்கூடிய இந்த பட்டாணி, சுண்டல் எல்லாமே லெக்யூம்ஸ் எல்லாமே அதிகப்படியான மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அதையும் நாம தவிர்க்கிறது குடல்ல வாயுவை அதிகரிக்காம தடுக்கும், மூட்டுக்கள்ல வாயு வலியை அதிகரிக்காம தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை அவசியம் தவிர்க்கணும். நிறைய பேர் என்கிட்ட வரக்கூடிய பயனாளிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு மூட்டு வலி, முதுகு வலி, வெயிட் கூடுதலா இருக்கிறதுனாலயே இந்த முதுகு வலி, மூட்டு வலி வருதுன்னு சொல்லி நான் பல்வேறு சமூக வலைத்தள ஊடகங்கள்ல நான் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, புடலங்காய் ஜூஸ் குடிக்கிறேன், சுரக்காய் ஜூஸ் நல்லதுன்னு போட்டிருக்காங்க, அதனால அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு இன்னும் மூட்டுக்கள்லையும் முதுகு தண்டுவடத்துலையும் வலி அதிகமாக்கிக்கிட்டு தான் வராங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான ஒரு மால் பிராக்டிஸ் நடக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பூசணிக்காய், புடலங்காய், சொரக்காய், முள்ளங்கி, பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய் இது மாதிரியா இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய, பிழிந்தால் நீர் வரக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாமே உடலில் கபத்தை கூட்டும். உடல்ல கபம் கூடுச்சு அப்படின்னா மூட்டுக்கல்லையும் கபம் கூடும். ஸோ மூட்டுக்கல்ல கபம் கூடுது அப்படின்னா மூட்டுக்கல்ல இன்னும் வீக்கம் கூடுதலாகும், வலியும் கூடுதலாகும். ஸோ சித்த மருத்துவ தத்துவப்படி வாத கபம் சம்பந்தமான பொருட்களை தவிர்க்கிறது மூட்டு வலி நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாறாக அதுக்கு பதிலாக என்னென்ன எடுக்கலன்னா, மூட்டுக்களுக்கு வன்மையை தரக்கூடிய உணவுகள் எதெல்லாம் எடுத்தா ஜாயிண்ட் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உணவை பார்த்து நம்ம எடுத்துக்கணும். எளிமையா பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரை சூப்பு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி முடக்கத்தான் சூப்பை பயன்படுத்தலாம், கருவேப்பிலை சூப்பு நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான சூப்புகளை நம்ம எடுக்கும்போது மூட்டுகளுக்கு அது சிறந்த வன்மையானது கிடைக்கும், ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி கருப்பு உளுந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கருப்பு உளுந்து பெரும்பாலானவர் ஆனால் பயன்படுத்துறது கிடையாது. அந்த கருப்பு உளுந்தை கஞ்சி ஆக்கியோ இல்லை கருப்பு உளுந்துல களி மாதிரி செய்தோ நம்ம எடுத்துக்கிறது மூலமா மூட்டுகளுக்கு சிறந்த ஒரு வன்மை கிடைக்கும், போன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதே மாதிரி எளிமையா திணை உருண்டை, ராகி உருண்டை, எள்ளு உருண்டையே இரணலாம் திண்மை தரும் அப்படின்னு அகஸ்தியர் குறிப்பிடுறாரு. உடம்பு முழுக்கும் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது, அதிகப்படியான கால்சியமும் இருக்கக்கூடியது எள்ளு, விட்டமின் இ இருக்கு எள்ளுல, புரதச்சத்து அதிகம் உடையது எள்ளு. ஸோ அது மூட்டு வலி இருக்கிறவர்கள் நம்ம எள்ளு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ராகி, அதிக கால்சியம் இருக்கக்கூடிய மற்றொரு உணவு வந்து கேழ்வரகு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரண்டை, நம்ம பிரண்டை துவையல் நிறைய பேர் வந்து பயன்படுத்தும், நிறைய பேருக்கு அது ஒவ்வாமையை கூட ஏற்படுத்தலாம். ஸோ அந்த பிரண்டையை வந்து மோரில் ஊற வச்சு எடுத்து மேலே இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு ஸோ வந்து அதை வந்து துவையெல்லாம் பண்ணி எடுத்துக்கிறது மூலமாக அந்த மூட்டுகளுக்கு வன்மை கிடைக்கும். ஸோ ஆக இந்த வாத கப உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம குறிப்பிட்ட மாதிரி மூட்டுகளுக்கு சத்தனை தரக்கூடிய, மூட்டுகளுக்கு ஸ்ட்ரென்த், வலுவை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது மூட்டு வலி, மூட்டு தேய்மான நோய் நிலையில வந்து நல்ல ஒரு பயனை வந்து கொடுக்கும்.